ஒரு ஆந்திரா பருப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பருப்பொடி பண்ணலாமா? இது ஆந்திரா ஸ்டைல் பருப்பொடி. இதுக்கு 1 கப்பு பயத்தம்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பொட்டுக்கடலை. இந்த 3 பருப்புமே ஈக்குவலாக இருக்கணும். கொஞ்சமாக கருகப்பில், ஒரு வாசனைக்கு ஒரு 5-6 பூண்டு. யாருக்கு பூண்டு வேண்டாமோ அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 5-6 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். கேஸை சிம்மில் வச்சுக்கணும். இதெல்லாம் பொன்னிறமாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். பார்த்து வறுக்கணும். இதெல்லாம் ப்ரௌனாவோ பிளாக்காவோ ஆகக்கூடாது. அப்போ தான் பருப்பொடி பார்க்கறதுக்கு கலரிங்க. நல்லா செவக்க வறுத்து போயிட்டு இப்போ இனிமேல் வறுபட்டு போயிட்டு இனிமேல் எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டில் நல்லா கொட்டி இதை ஆற்றி வச்சுருக்கணும். அடுத்தது பயத்தம்பருப்பு, இதையும் எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இதை அதிகம் ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை. சும்மா 2 பரட்டு பரட்டினாலே போதும். இதிலே கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறையா போட வேண்டாம். நல்லா வறுபட்டு போயிட்டு படபடன்னு சத்தம் வேற வருது கருவேப்பிலையிலேருந்து எடுத்தோம். இப்போ ஒரு 5-6 பல்லு இங்கே பூண்டு காமிச்சேன் இல்லையா, அதை போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கமாக போட்டுக்கோங்க போதும். மிளகா வத்தல் நான் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்குலாம் காரம் பிடிக்கணும் போட்டுக்கோங்க. இது பெடகி மிர்ச்சி, காஷ்மீரி சில்லி. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த வறுத்த பொடியெலாம் மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும். இதில் நம்ம உப்பு, கொஞ்சமாக வெல்லம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் வெல்லம் போட போகிறேன், பெருங்காயம், இது 3 மாத்திரம் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணுங்க. பெருங்காயம், வெல்லம், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக நல்ல மாவாயிடணும். பருப்பு பொடி ரெடி ஆகிடுது. பருப்பு பொடி ஒன்று கையில் ஹேண்டியாக வச்சுருந்தோன்னா ரொம்ப ரொம்ப சௌரியம்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. ஒரு 2-3 மாதத்துக்கான அப்படியே இருக்கும். என்ன நம்ம இதில் எண்ணெயெல்லாம் விடலை பார்த்தீங்களா, அதனால. சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடியை போட்டுட்டு மேலேருந்து நெய்யை விட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நீங்கள் அதுவும் விட்டுக்கலாம், அதுவும் ஒரு சாய்ஸ் இருக்குது. இந்த பருப்பொடி சாதம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நிறையா நாள் பட்டும் தங்கும். என்னோடது கொஞ்சம் ஒயிட்டாக வந்திருக்கு. எனக்கு நான் அதிக காரம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் இதை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.